திரு எஸ் கண்ணையா அவர்கள். அவங்க நமக்கு பாடம் எடுப்பாங்க. திரு கண்ணையா அவர்கள் பல்துறை அனுபவங்களையும் ஆழ்ந்த அறிவையும் ஒருங்கே கொண்ட ஒரு சிறந்த தொழில்நுட்ப நிபுணர், ஆன்மீக பயிற்றுனர் மற்றும் சமூக வழிகாட்டி. 73 வயதுடைய இவர் விகேபுரம் அருகிலுள்ள தன் வசிப்பிடத்தில் இருந்து தொடர்ந்து சமூக மற்றும் கல்வி சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். இவர் சித்தர்கள் கூட்டம் அகாடமியின் தொடர்பாளராக கரஸ்பாண்டன்டாக செயல்படுவதோடு மூத்தோர் பராமரிப்பு பயிற்சி திட்டத்தின் வழிகாட்டி மென்டராகவும் பணியாற்றி வருகிறார். தொழில்துறையில் 28 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட இவர் குறிப்பாக ஸ்பிக் நிறுவனத்தில் உற்பத்தி, நிதி மற்றும் சந்தைப்படுத்துதல் துறைகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். சர்வதேச அளவில் பல பொறியியல் நிபுணர்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவமும், எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆயில் அண்ட் கேஸ் துறையில் சிறப்பு அறிவும் பெற்றவர். பல்வேறு இயந்திரங்களுக்கான ப்ரீ கமிஷனிங் மற்றும் கமிஷனிங் தரநிலைகள் உருவாக்கம், ISO சான்றிதழ் தொடர்பான தொழில்நுட்ப ஆவணங்கள் தயாரித்தல் போன்ற ஈடுபட்டுள்ளார். தொழில்நுட்ப அறிவுடன் இணைந்து ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த நூல்களை ஆழமாக கற்றவர். வேதங்கள், உபனிஷத்துகள், பகவத்கீதை ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற இவர் பல ஆன்மீக சொற்பொழிவுகளை நடத்தி வந்துள்ளார். 6 மொழிகளில் வாசிக்கவும் பேசவும் திறன் பெற்ற இவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் மோட்டிவேஷனல் கிளாஸஸ் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழிகாட்டி வந்துள்ளார். இவரது சேவைகளை பாராட்டி சைவ சித்தாந்த செம்மல், சைவ சித்தாந்த பேரொளி, ஆன்மீக பேரொளி, ஸ்ரீ வித்யாநிதி போன்ற பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. யோகா மற்றும் தியானம் மூலம் தன்னை தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டிருக்கும் இவர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தமிழ் மரபு சார்ந்த சடங்குகள் குறித்த டிப்ளமா பாடத்திட்டத்தையும் நடத்தி வருகிறார். தொழில்நுட்பம், ஆன்மீகம், கல்வி மற்றும் சமூக சேவை ஆகிய 4 தளங்களையும் இணைத்து பயணிக்கும் திரு கண்ணையா அவர்கள் இன்றைய சமூகத்திற்கு ஒரு அரிய வழிகாட்டியாக திகழ்கிறார். அவர் இப்போது முதியோர் பராமரிப்பு பற்றி நமக்கு பாடம் எடுப்பார். ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதம்மா? வணக்கம். வணக்கம். உங்களை தான் இந்த மாலை பொழுதுல சந்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தந்த சித்தர் கூட்டம் அகாடமி அதனுடைய தாவகரா வழங்குடைய ராஜனீஸ்வரர் ஐயா, பூஜனீய ராஜனீஸ்வரர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தேன். மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற நிலையில பார்க்கும்போது அங்க கடந்த வாரம் இதை பற்றி பேசும்போது தலைமைதாங்க பேசும்போது சரியான நபராக கிடைப்பவர் நம்முடைய வணக்கத்துக்குரியவராக இருக்கிறாரு. ஏன்னா ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி ஐயாவை எனக்கு கொஞ்சம் அறிமுகம் உண்டு. அவரோடு பல மணி நேரங்கள் நான் உரையாடல் நடத்தியிருக்கிறேன். ஒரு IAS இருந்தவர். 100 ஆண்டுகள் நிறைவு செய்த அந்த பெருமகனாருடைய தலைமையில நம்முடைய டாக்டர் உலக புகழ் பெற்றவர், ஃபாதர் ஆஃப் ஜெரியாட்ரிக் கேர் என்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சாதனைகளாக நம்ம நினைத்து பார்க்கவே வியப்பாக இருக்குது. ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க தான். அந்த சாதனையாளர்களை கொண்டு இந்த திட்டம் துவக்கப்பட்டது. அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்பதை தான் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டேன். அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். டாக்டர் லட்சுமிகாந்தன் பாரதி இருவருக்கும் மிகப்பெரியவங்க. அவங்களுக்கு வணக்கம் தான். ஏன்னா அவர்களையும் நான் இளையவனாக இருக்கிறேன். ஆனா முதியோர்களை குறித்து சிந்திக்கவும் பேசுவதற்கும் எனக்கு ஒரு தகுதி இருக்கென்று நினைத்ததுனால சித்தர் கூட்டம் அகாடமி என்னை ஒரு வழிகாட்டியாக ஆக்கி இந்த பயிற்சி திட்டத்துல என்னை பங்கு பெறும்படி சொன்னாங்க. நான் ஏற்கனவே அம்மையார் அறிமுகம் செய்த மாதிரி DTTR அப்படிங்கிற டிப்ளமோ இன் தமிழ் ட்ரெடிஷனல் மரபொழி சார்ந்த அந்த கல்வியை 5 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறேன். இது அதோட நிற்கிறேன். இதுல என்னுடைய பங்களிப்பு டாக்டர் ஐயா இப்போ முதல் அறிமுக உரை பேசும்போதே பார்த்தீங்கன்னா மிகவும் ஈர்ப்பாக இருந்தது, மிக அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய மேகசைனை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பொக்கிஷம் என்று சொன்னாங்க. அது நம்மளும் வாங்கணும். நம்ம இந்த பயிற்சியில கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நம்மளால ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதனால முதுமை எனும் பூங்காற்று என்ற அந்த நூலுக்கு டாக்டர் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன், எல்லாரும் வாங்குவோம், நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். மிஸ்டர் ராஜசேகரன் அவரோட தொடர்பு கொண்டு நமக்கும் மாதந்தோறும் வர்ற மாதிரி அந்த இதழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதை இருந்துச்சுனாலே நம்முடைய இந்த சான்றிதழ் படிப்பு, முதியோர் பராமரிப்பு சான்றிதழ் படிப்பு வெற்றியை தந்துவிடும் என்று நம்புகிறேன்.
அதனால இதை பயின்று கொண்டிருக்கிற முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. இப்ப என்னுடைய பங்களிப்பு என்னன்னா, மருத்துவம், உடல் மனம் சார்ந்த அந்த சிந்தனைகள் வழிகாட்டுதல்லாம் டாக்டருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய மற்ற மருத்துவர்கள் கவனித்துக் கொள்வாங்க. நான் என்னுடைய பங்களிப்பு என்ற வழிகாட்டுதல் என்ற நிலையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த முதியோர் பராமரிப்பை நாம் ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எடுத்துக்கணும். அடுத்தது, முதுமையிலும் இளமையாக இருக்கலாம், இயங்கிக் கொண்டிருக்கலாம் என்பதற்கு நமக்கு சான்றுகள் வேணும். நம்ம கண்ணுக்கு முன்னால பிரத்யட்ச சான்றா விளங்கக்கூடியது டாக்டர் எஸ் நடராஜன் ஐயா, மதிப்புக்குரியவங்க, வணக்கத்துக்குரிய லட்சுமிகாந்தன் பாரதி. இந்த ரெண்டு பேரையும் நம்ம முன்னுதாரணம் வச்சுக்கலாம். ஆனாலும் நான் ஒரு பாடத்திட்டம் நடத்தி கொண்டிருப்பதனால அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறு இலக்கியங்கள், தொன்மையான இலக்கியங்கள், இதற்கெல்லாம் நான் ஆராயிற பழக்கம் உண்டு. நம்முடைய பண்பு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இலக்கியங்கள், இவைகள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அவற்றை முறையாக இளம் தலைமுறையினருக்கு நாம் கொண்டு சேர்த்தா கண்டிப்பா இது நம்முடைய வாழ்வியல்ல ஒரு அறம் சார்ந்த பண்பாக முதியோர் பராமரிப்பு மாறிவிடும். அந்த முதியோர் பராமரிப்பு என்பது ஒரு துயரமாக இருக்க இந்த சூழ்நிலையில நான் என்னுடைய வாழ்வின் அனுபவத்தை நான் சில சொல்றேன். எப்போதுமே என் வாழ்வின் அனுபவங்களை சொல்றது ஒரு பழக்கம் பண்ணேன். நானும் இடைவிடாத பணிக்கிடையில தான் என் பெற்றோர்களை என் கூடவே வச்சிருந்தேன். என் தந்தையுடைய மரணம் மட்டும் வர என் கூட வைத்து பராமரிக்கின்ற விருப்பம். சிறு வயதிலிருந்தே தாகம் தான். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். அன்னை தந்தையருக்கு செய்யக்கூடிய சேவை தான் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சேவை என்ற நிலையில அவர்களை என்னோடு வைத்துக் கொண்டேன். என்னுடைய சகோதரர்கள் 4 பேர் இருந்தாலும் அன்னை தந்தையரை அவர்கள் என்னோடு தான் இருக்க வேண்டும் என்று நான் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கி அவர்களுடைய ஆசியை பெற்றேன். என் தந்தைக்கு 77 வயதில் ஸ்ட்ரோக் பெராலிசிஸ் ஸ்ட்ரோக் நான் கொண்டிருந்த அன்பு, முதல்ல பராமரிப்பு செய்யணும்னா நாம் யாரை பராமரிக்க வேண்டுமோ அவர்களுக்கு நாம் அன்புடையவர்களாக இருக்கணும். அவர்களை நேசிக்க தரைப்பட்டோம்னா நம்மை அறியாமலே அந்த பராமரிப்பு ஒரு சுமையாக இல்லாமல் அது ஒரு சுகமாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா நான் பெற்றோர் மேல கொண்டிருந்த அன்பு, அவர் பெராலிசிஸ் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. அப்போ ஐயாவுக்கு தெரியும், அதாவது துன்பத்துல கொடும்பெருமை என்னன்னா வறுமையை காட்டிலும் மிக கொடுமை இயலாமை என்று சொன்னாங்க. நீங்க டாக்டர் காலையில பேசும்போது பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி வைங்களேன், அதாவது எல்லாத்துக்கும் பிறரை சார்ந்து டிபெண்டன்சி என்ற நிலை வந்துட்டுன்னா பிறரை சார்ந்து வாழுகின்றோம் என்ற ஒரு தன்மை விட்டுதுன்னா அதை காட்டிலும் கொடிய துயரம் இல்லை என்று டாக்டர் இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க. ஒரு பார்க்கின்சன் டிசீஸ் பற்றி பேசி அவருடைய இயலாத தன்மையில் அவர் படுகின்ற வேதனையும் அந்த நிலையில் அவர் மீடுறதுக்கு எவ்வளவு பெரிய உதவி தேவை என்பது. அப்படிப்பட்ட நிலையில தான் பெராலிசிஸ் ஸ்ட்ரோக் வந்தபோது எங்க அப்பாவுக்கு 77 வயது. 77 வயதுல பெராலிசிஸ் ஸ்ட்ரோக் வந்தபோது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம வீடுகள்ல சாதாரண வசதி தான் இருக்கும். அந்த வசதிக்கு உட்பட்டு என் தந்தைக்கு மலஜலம் கழிக்கிற இடத்துல உதவி பண்ணி அப்ப கழுவுறதுக்கு கூட நான் பண்ணியிருக்கிறேன். அப்ப செய்யும் போதுதான் என் தந்தை கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீரும் ஆசீர்வாதமா சொன்ன வார்த்தை, நான் என் தாய் தந்தையருக்கு செய்யாத அந்த சிறப்பான சேவைகளை நீங்கள் எனக்கு செய்வீங்கப்பா, அதனால நான் மனசார வாழ்த்துறேன், ஆசீர்வாதம் பண்றேன், நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணாங்க. இதுதான் நான் பெற்றத சிறந்தது. அதே மாதிரி என் தாயாருக்கு அவர்களுக்கு 74 வயது வரைக்கும் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எப்போதும் இருக்கு. என்னுடைய பணியின் நிமித்தமாக வடநாடு சென்று 10 ஆண்டுகள் வாழக்கூடிய சூழ்நிலை வந்த போதுதான் என் தாயாரை என் சகோதரர்கள் பராமரிப்பு விட்டு சென்றேன். மற்றபடி அவர்கள் இருவரையும் என் கண் போல் காத்து வந்தேன். இதுல செய்தது என்னன்னு கேட்டோம்னா, ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நிறைவு. இந்த முதியோர் பராமரிப்பு பணியை மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் நாம் இந்த பணியை பொருளீட்டுவதற்காகவோ அல்லது நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு நாம் செய்ய ஒரு ஊக்கமாகவோ இருந்தால் அந்த ஊக்கமாக இருக்க வேண்டும் என்று வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவு, ஆன்ம நிறைவு என்ற நிலையில அந்த நிறைவை பெற்றவர்கள் இந்த முதியோர் பராமரிப்பு பணியை மிக சிறப்பாக செய்வார்கள் என்பதை புரியும். அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய தொன்மையான இலக்கியங்கள்ல எல்லாருக்கும் சொல்றதுன்னா நம்ம பாட்டிய சொல்லுவாங்க, அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுவாங்க. அப்ப தலையாய அறம் என்று சொல்ல பார்க்கும்போது ஈதல் அறம், தீவினையின்றி ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம்,
பரனை நினைந்து மூன்றினை விட்டதே பேரின்ப வீடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நம்முடைய வழிகாட்டிகளாக இருந்த தொன்மையான நம்முடைய மூதாட்டி அம்மை பிராட்டியார் சொல்லுவாங்க. அந்த அம்மையார் ஆராய்ந்த அளவுக்கு மனதையும் உடலையும் ஆராய்ந்து வெளிப்படுத்தி அந்த மனதையும் உடலையும் பண்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொன்மையான இலக்கியங்கள்ல பல சான்றுகள் இருக்கு. அந்த சான்றுகளை தான் நம்முடைய டிப்ளமோ இன் தமிழ் ட்ரெடிஷனல் மரபொழி சர்வியில எங்களுடைய மாணவர்களோட நான் பகிர்ந்து கொள்வேன். பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் ஊக்கப்படுறாங்க. நம்முடைய தொன்மையான இலக்கியங்களை தேடி தேடி படித்து அதில் சொல்லப்பட்ட அறங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அறத்தை பின்பற்றுவதற்கு நமக்கு வாழ்வின் தலையாய கடமையாகவும் நோக்கமாக கொண்டு செய்ய தடைப்படும் போது நாம் எந்த பணியை செய்தாலும் அது சிறப்பாக அது ஒரு இறைப்பணியாக மாறும் என்று சொன்னார். மனித பிறப்பின் நோக்கம் என்பது பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் வாழ்வின் நிறைவையும் வாழும் காலத்திலேயே அந்த சொர்க்க அனுபவத்தையும் பெற வேண்டும் என்பதுதான். அந்த வகையில நிறைவை தரக்கூடிய பணிகள்ல ஒண்ணு நாம் பிறருக்கு உதவியாக இருக்கிறதா. பிறர் உதவியை பெறாமல் பிறருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடலும் மனமும் அறிவும் பண்பட்டு இருந்தா அந்த உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை நமக்கு இயல்பாக ஊக்கத்தோடு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மனநிலை வரணும். அதனால இங்க பயிற்சி பெறுகிறவர்கள் இதுல கிடைக்கக்கூடிய நிறைவுக்காக நீங்கள் பயில வேண்டும் என்ற நிலை பார்க்கணும். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க. ஒன்னு மிஸ்டர் ஜான் அலெக்ஸ் என்று சொன்னாங்க. அவர் ஃபெலிசிட்டேஷனும் கொடுத்தாங்க நம்முடைய கூட்டத்தொடர்ச்சிக்கு நடக்கும்போது. பார்த்தீங்கன்னா அவர் ஈக்விட்டாஸ் பேங்க்ல சிஎஸ்ஆர் ஹெட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் தன்னை இந்த வகுப்புல இணைத்து கொண்டது கேட்ட உடனே எங்களுக்கு பேரின்பம். நான் என்னுடைய ராஜேந்திரன் சுவாமி ஐயாவோட கூட நான் பகிர்ந்து கொண்டேன். உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள் எவ்வளவு நீளம் இருக்கணும். அதனாலதான் சொல்லுவேன், தண்ணீர் ஆவியாகி மேலே போனாலும் அது பயன்பட வேண்டுமென்றால் அது மீண்டும் நீராக மாறி மண்ணுக்கு வந்தால் தான் பயன்பெறும். அதே மாதிரி சமூகத்தில் உயர்ந்தவர்கள் தான் உயர்ந்தது மட்டும் பண்ணாம மீண்டும் சமூகம் நமக்கு உதவிச்சு நாம் உயர உதவிச்சு அந்த சமூகத்துக்கு நாம் ஏதேனும் கடமைகள் செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து நாட் மீ பட் யூ என்று ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க என்எஸ்எஸ் ப்ரோக்ராம். நாட் மீ பட் யூ, உங்களால் தான் நான் வளர்ந்தேன், ஆகவே நான் உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது திருப்பி தர வேண்டும் என்ற நிலையில அந்த கடமைகளை நான் செய்ய வேண்டும் என்ற நிலையில நாம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உந்து சக்தி இருந்தால் அதை நிறைவாக்கலாம். அது மட்டும் இல்லாம சேது என்ற ஒரு அன்பர், எனக்கு நம்ம மாமான்னு சொல்லுவாங்க, அவரும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்தவர், டாக்டரேட் இன் எஜுகேஷன். அவரும் கல்வி நிறுவனங்கள் அவரும் இந்த கல்வியில சேர்ந்து படிக்கிறாருங்கும் போது மிக அற்புதமா இருக்குது. அப்போ சமூகத்துல உயர்நிலை உள்ளவர்களுக்கு நம்முடைய இந்த காலை நடந்த இந்த கூட்டமும் என்னோட ஏற்பட்ட தொடர்பும் ஒரு உந்து சக்தியாக விளங்குனா, இன்றைக்கு நீங்க பயிற்சியில சேர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் உடல் நலத்தையும் பேணி உங்கள் மனநலத்தையும் பேணி உங்களுடைய அறிவு நலம் ஆன்மனம் என்ற எல்லா நிகழையும் பேணப்பட்டு நீங்கள் பெற்ற இந்த அறிவை பிறருக்கு அது தானமாகவோ நம்ம குடும்பினருக்கு செய்யும்போது அது இயற்கையாக அன்போடு செய்யக்கூடியது. நாம் பொருளீட்ட வேண்டும் என்ற நிலையில வரும்போது ஒரு சிறந்தான ஒரு தியாகத்தோடு கூடிய ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு புனிதமான கடமை செய்தன் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த பணி கிடைச்சதுன்னா அதை நிறைவோடு செய்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன சொல்லுவோம், ஒரு ஆன்ம நிறைவு கிடைக்கும். அதனாலதான் சொல்லும்போது ஔவையார் சொன்னாங்க, ஈதல் அறம் தீவினையின்றி ஈட்டல் பொருள் என்று சொல்லுவாங்க. அப்போ தீவினையின்றி ஈட்டல் என்று சொல்லும்போது பிறருக்கு உதவி செய்வதன் வாயிலாக எனக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்குன்னா அந்த பொருளாதாரம் புண்ணியமான செயல்கள் வாயிலாக நான் ஈட்டிய பொருள் என்பது வரும். அது அறவழி ஈட்டிய பொருள் என்பதை நீங்கள் உற்சாகமாக சொல்லுங்க. ஏன்னா இங்க பல பேர் இந்த நோக்கத்தோடையும் வந்திருக்கலாம் என அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை இந்த சேவை தரும். நீங்க செய்யக்கூடிய அந்த பணி புனித வழியில் செய்ததனால் கிடைத்த பொருள் என்பதனால அந்த பொருள் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனாலதான் அறம் என்று சொல்லும்போது பாத்தீங்கன்னா நாம இல்லாதவருக்கு உதவுதல் ஈதல் அறம் இருப்பாங்க. என்னிடம் இருக்கக்கூடியது பொருள் இருந்தா பொருள் கொடுக்கலாம், என்று அது இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், என்னுடைய உழைப்பை கொடுக்கலாம், உழைப்பை தந்து பொருளை ஈட்டலாம். அதனால மனம் நாம் முதியோருக்கு உதவி செய்வதன் வாயிலாக பொருளீட்ட முயற்சிப்படும் போது இந்த அமைப்பு இதற்கான வழிமுறைகளையும் சிந்தித்து செல்லும். அதனால அந்த நோக்கத்தோடு வந்திருவர்களுக்கு இந்த சித்தர் கூட்டம் அகாடமியும் நம்முடைய முதுமையினும் பூங்காற்று தந்த நம்முடைய
பத்மஸ்ரீ டாக்டர் பெருமான் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் அந்த மாதிரி உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஒரு உத்தரவாதமா சொல்லிட்டு இருக்கிறேன். நம்முடைய இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்துட்டு இந்த வகுப்பை நான் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய தொன்மையான இலக்கியங்கள் உலக புகழ் பெற்றது. தமிழின் பெருமையும் தமிழின் இலக்கியங்களுடைய பெருமையும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். அதுல சங்ககால இலக்கியங்கள்ல புறநானூறு என்ற ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் உண்டு. அந்த புறநானூற்றுல சங்ககாலத்துல வாழ்ந்த ஒரு பிசிராந்தையார் என்ற ஒரு பெருமகனாரை பற்றிய ஒரு பேச்சு இலக்கியவாதிகளுக்கு அறிந்திருப்பார்கள். நான் என்னுடைய பாடத்திட்டத்துல பார்க்கும்போது என்னுடைய மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காக இந்த கருத்துக்களை என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்தால் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம், அல்லது இளமையுடன் நிறைவான வாழ்வை வாழ்வது எப்படி? டாக்டர் தன்னுடைய மருத்துவ பணியில அவங்க பல்வேறு விதமான செய்திகளை சொல்லிட்டாங்க. எதை அறிந்தால் துன்பங்களிலிருந்து விடுதலை, இளமையுடன் நிறைவான வாழ்வை வாழலாம். எதை அறிந்தால் இவை யாவும் தனிமனிடம் என்று நீங்கும், அதை பற்றிய சிந்தனை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சங்ககால புலவர் பிசிராந்தையார் என்ற ஒரு பெருமானார். அவர் நட்பு பாராட்டும் போது பார்த்தீங்கன்னா நட்பு யாரோட வேணாலும் சம அந்தஸ்துல உள்ளவர்கள் தான் இல்லை. ஒரு புலவருக்கும் ஒரு மன்னனுக்கும் தொடர்பு இருந்தது. அவரை நட்புக்காக இலக்கணமாக சொல்லும் போது கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் இவர்களுடைய நம்முடைய இலக்கியத்துல பேசப்படும். அந்த பிசிராந்தையார் நீண்ட காலம் நரை திரை மூப்பில்லாமல் வாழ்ந்தவர் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்லும். நீண்ட காலம் நம்ம கண்ணு முன்னால யாராவது உதாரணத்துனா இப்ப பிசிராந்தையார் சொன்னேன். இன்னைக்கு காலையில 100 வயதுடைய நம்முடைய IAS நம்முடைய லட்சுமிகாந்தன் பாரதி ஐயா 100 வயது. அத மாதிரி இளமையோடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேடையில பேசும்போது மைக் முன்னாடி என்ன பிடிக்காதீங்க, நான் நின்று பேசுறேன்னு சொல்லி மிக ஊக்கத்தோடு இருந்தார். அப்ப நீண்ட காலம் நரை திரை மூப்பின்றி வாழ்ந்தவர். அவரிடம் அதன் ரகசியம் இணைய மக்கள், அந்த ஊர்ல உள்ள மக்கள் கேட்டாங்க இதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்லும் போது அது பொருள்மொழி காஞ்சித்துறை என்ற பகுதியில பொதுயியல்ல புறநானூற்றுல வரக்கூடிய ஒரு பாடமாக அமைந்திருக்கும். யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என தினபுதிர் ஆயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று சொல்லி ஒரு பாடல் அந்த இருக்கும். கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் கடவுளா இருந்தாலும் அந்த பொருளை நான் சொல்லுகிறேன். நமக்கு சென்ற ஆண்டுகளோ பல இப்ப வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பிறப்பு சான்றிதழ் வைத்துக்கொண்டு அந்த பிறப்பு சான்றிதழ் அடிப்படையில் நாம் கணக்கிட்டு சொல்லுகிறோம். ஒரு காலத்துல பிறப்பு சான்றிதழில் சில பேர்ல வசதியானவர்கள் பெரும் குடிமக்களுக்கு அந்த சாதகம் என்பதை கழித்து அவர்களுக்கு வயதை சொல்லி வந்தாங்க. ஆனா இவருக்கு பிறப்பு சான்றிதழ் தெரியாததுனால அவர் என்ன சொன்னாரு, நமக்கு சென்ற ஆண்டு கூட பல ஆகின இருந்தும் நரை இல்லாமல் உடையீரே இது எங்கனம் பெற்றீர் என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, முதல் இது மாட்சிமை உடைய என் மனைவி அப்படின்னு. மாட்சிமை உடைய மனைவி, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம் என்று சொல்லுவாங்க. அப்போ ஒருவருக்கு நல்ல மனைவி அமைஞ்சா மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். நல்ல பிள்ளை கிடைக்கணும், நல்ல குடும்பம். அப்போ ஒரு தெய்வத்தின் அனுகிரகம் இருப்பது என்பதை என்ன கொண்டு பண்ணலாம் கேட்டா, ஒரு நிம்மதியாக வாழ்வதற்கு ஒருவனுக்கு கிடைத்த மனைவி அல்ல ஒரு பெண்ணுக்கு கிடைத்த நற்கணவன், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம் நல்லதாக ஆரோக்கியமாக நல்ல பொருளாதாரம் தட்டுப்பாடு இன்றி இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு கிடைச்சா அது அந்த வாழ்வு எனக்கு கிடைச்சது. என்னுடைய பிள்ளைகள் அறிவு நிரம்பியவர்கள் என்று சொல்லுவாங்க. அடுத்தது எனக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அந்த வேலைக்காரன் நான் எதை காண்கின்றேனோ அதே மாதிரி அல்ல நான் எதை நினைக்கின்றேனோ அதே போன்று எதையும் காணும் கலந்து இயல்பினர். நான் என்ன நினைக்கணும் அதை செய்து தரக்கூடிய அளவுக்கு வேலைக்காரர்கள் கிடைத்திருக்கிறாங்க. நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், அதுக்கப்புறம் கிடைத்த வேலைக்காரர்கள். இந்த நாட்டினுடைய மன்னனும் அறம் அல்லாதவற்றை செய்யாதவனாக முறையே காத்து வருகின்றான். நல்லாட்சி நடக்கக்கூடிய நாடு, அதுல அந்த நல்லாட்சி நடந்தாலும் அறவழி நின்று ஆட்சி செய்கின்ற ஒரு மன்னன் இருக்கிறான். இவற்றிற்கும் மேலாக கல்வியால் நிறைந்து அதற்கேற்ப புலனுணர்கள் அறிந்து உயர்ந்த குறிக்கோளாரான சான்றோர் பலர் யான் வாழும் ஊரின் கண் வாழ்கின்றார் என்று சொல்வார். இதுல மிக சிறப்பு என்னன்னு கேட்டனா, சான்றோர்கள் நிறைந்த ஊர்ல வாழ்ந்தேன் என்று கடைசியா முடிக்கிறேன்.
அதனால்தான் எனக்கு கவலையற்ற வாழ்க்கை அமைந்தது. யானும் நரையில்லாமல் தோல் சுருக்கம் இல்லாமல் வாழ்கின்றேன் என்று சொல்லி அந்த பாடலை சொல்வாரு. அந்த பாடலுடைய ஒரு ஜிஸ்ட் அப்படின்னா ஒரு சுருக்கம் சொன்னா, இளமை குறையாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை காரண காரியத்துடன் காட்டி உள்ளது. அவர் காட்டிய வழிமுறை எளிமையானது, இயல்பானது. அது மக்களை உண்மையாகவே இளமை உணர்வு வைத்திருப்பது, நிலையானது என்று எங்கும் எப்போதும் வாழ்வு தருவது. இன்னும் சொல்ல போனால் வீண் செலவுக்கு வழிவகுக்காதது, பின் விளைவுகளை உருவாக்காதது, நரைத்திரை உண்டாகாமல், நோய் நொடி இல்லாமல், முதுமையை அணுகாமல் நீண்ட காலம் இளமையாகவே இருக்க வேண்டும் என்று சற்றும் நினைத்து பார்க்காதவர்களை கூட அவர்கள் அறியாமலேயே அந்நிலையில் இருக்க வைப்பது, அதுவே முதுமையை ஓட ஓட விரட்டுவதற்கான ஒரு வழி என்று அந்த அவருடைய வாழ்க்கையின் மூலமாக பார்க்கலாம். அப்போ நற்குண நற்செயல்களே உடம்பை நோய் இல்லாமலும், நல்லா புரிச்சுங்க, நற்குணமானுக்கணும், நற்செயல்கள் உடம்பை நோய் இல்லாமலும் நரைதிரை இல்லாமலும் இளமையாகவும் திருத்தமாகும் என்ற இந்த பொருளை படக்கூடிய அளவுக்கு நம்முடைய சங்க இலக்கியங்கள் வழிகாட்டுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய வாழ்விட மேல தாய் தந்தற்கு செய்த ஒரு நிறைவு கண்டேன். சில காலங்களில் என்னுடைய சகோதரின் கணவர் ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒரு மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனார். 58 வயசுல ரிட்டையர் ஆனார். 60 இறந்து போனார். அவருக்கு வந்த பாதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா சொன்ன மாதிரி மறதி வியாதி. மிகவும் கடினப்பட்டோம். என்ன பிள்ளைகள் 2 பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. பையன் யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். என் சகோதரி மட்டும்தான். நம்ம டாக்டர் சொல்லக்கூடிய கண்டிஷன் இதுதான். இன்னைக்கு முதியோர்களுக்கு பராமரிப்பின் அவசியத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் தொலைதூரத்தில் இருக்க அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ வேண்டிய ஒரு கால இயல்பு அது அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு அந்த ப்ரொஃபஷனல் டென்ஷனா என்னெல்லாம் தெரியாது. ஆனா அவருக்கு ரிட்டையர் ஆன ஒரு சில நாள்லயே பாத்தீங்கன்னா அவருக்கு மறதி வியாதி. உண்ட உணவு என்னன்னு தெரியாது, சாப்பாடு பசி இருக்கான்னு சொல்ல தெரியாது, நான் உடுத்திட்டு இருக்க ட்ரெஸ் என்ன போட்டுக்கன்னு தெரியாமலே கூட ஒரு முறை பார்த்தீங்கன்னா மதுரையில திடீர்னு காணாம போயிட்டார். எங்க போனாலும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும்போதும் அதுக்கப்புறம் தான் அப்போது அவர் கைகளில் ஒரு முகவரி அட்டையை முதல்ல கட்டி விடுங்க, அல்லது கழுத்துல ஏதாவது ஒரு அடையாள அட்டையை கட்டி தொங்க விடுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வந்தது. ஆக இந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு தாக்கம் இருக்கு. அப்ப தாக்கம் இருக்கும்போது வாழும் காலத்துல அவருடைய சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர், தன் குடும்ப வளர்ச்சிக்காக ஒரு அற்புதமான தீவிரமான தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர், சுறுசுறுப்பானவர், நகைச்சுவை உணர்வு உள்ளவர் தான். ஆனா 58 வயது ஓய்வு பெற்ற 2 வருடத்துக்குள்ள, அதுல 3 மாசத்துக்குள்ள அவருக்கு மறதியாகி வந்ததுன்னா, ஒன்று அவர் பார்த்த பணியின் தாக்கமா அல்லது உலகை எதிர்கொள்வதற்கான பொருளாதார தாக்கமா என்ற நிலையில ஏதோ ஒரு காரணத்தான அவருடைய மனம் பாதிக்கப்பட்டு மிகுந்த துயரத்துக்கு உட்பட்டு அவர் மரணத்தை ரிட்டையர் ஆன 2 ஆண்டுகள்ல நிறைவு செய்தார். ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு மேலாளர் பதவியில் இருந்தவர் தான். அப்போதான் நான் பார்த்தேன், நம்முடைய முதியோர்களுக்கான பராமரிப்பு பணியை நாம் சொல்லுகின்ற இந்த சித்தர் வழி செயல்கள், இந்த உணவு முறைகள் எல்லாம் முதுமையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. 50 கடந்து தன் பணியில் இருந்து ஓய்வு பெற போறோம் என்ற எண்ணம் உணர்வு வந்தோடனே எதிர்காலம் ஒரு இருண்ட காலமாகவோ அல்லது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நம்பிக்கையற்றதாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ உருவானதுன்னா பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை உள்ளது. அப்போ அந்த ஓய்வு பெறக்கூடிய வயதை நெருங்குகிறவர்களுக்கு நாம் பலவேறு ஆலோசனைகளை சொல்லி தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு உதயமானது. அந்த உதயமான நேரத்துல தான் டாக்டர் சொன்ன மாதிரியே உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, இதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, கோவணத்தில் ஒரு காசு இருந்தா கோடி கூப்பிட பாட்டு வரும்னு ஒரு அந்த காலத்துல ஒரு பாட்டு சொல்லுவாங்க. கோவணத்துல காசு இருந்தா அப்போ பொருளாதாரம், வலிமையான பொருளாதாரம் ஒருவனிடம் அமைந்து விட்டால் அவனுக்கு வாழ்விட அந்த எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மற்ற குணாதிசயங்களெல்லாம் நாம் அவற்றை பண்படுத்தி உண்டாக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் பண்ணலாம். ஒரு நீங்க கூட்டத்தோடு சேர்ந்து இருங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்யலாம் என்றெல்லாம் தான். இவற்றுக்கெல்லாம் அடிநாதமாக இருக்கக்கூடிய பொருளாதாரம். அதனாலதான் முதுமையை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்கான சிந்தனைகளை நாம் உருவாக்கி அவர்களுக்கு உடல், மனம், அறிவு இவற்றை திறப்படுத்தக்கூடிய பயிற்சியும் தந்தா
அவர்கள் ஓய்வு பெற்ற அதாவது ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற்று சமூகத்துக்கு நாம் வளர்வதற்கு காரணம் அந்த சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையில இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஊட்டி அவர்களை ஆரோக்கியமாக கொண்டு வந்தா அவர்கள் பிள்ளைகள் தொலைதூரத்தில் இருந்தாலும் தன்னை தானே பராமரித்துக் கொள்வதற்கான ஒரு ஒரு உறுதியும் பலமும் அவர்களுக்கு வந்து சேரும். அந்த வகையில நம்முடைய இந்த முதியோர் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாலண்டியர்ஸா இருந்தாலும் சரி, இதுல கல்வி கற்றுக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களோட அல்லது உங்களோடு நெருங்கிய அவர்களோடு நாம் பழகும் போது இவற்றை குறித்த சிந்தனைகளையும் நீங்கள் பெறுங்கள். அவர்கள் பெறக்கூடிய துன்பத்துக்கான காரணங்களை அனுபவமாக கற்று தெரிந்து கொண்டு நீங்களும் தடுத்துக் கொள்ளுங்கள், பிறருக்கு தடுப்பதற்கும் உறுதுணையாகுங்கள் என்று சொல்றத ஒரு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பெரும் பதவிக்கு வைத்தவர்கள் ஓய்வு பெறக்கூடிய காலம் அது. என்னுடைய அண்ணன் ஒருத்தவர் அவர் கிட்டத்தட்ட டெப்டி கலெக்டர் லெவலில் இருந்தார், அண்ணன் தாசில்தார் இருந்தார், பெரும் பொறுப்பு. அவர் ரிட்டையர் ஆன ஒரு 2 நாள்ல ஒரு வாழ்வின் அனுபவம் நான் பார்த்தேன். எங்க அண்ணியார் குடும்ப வாழ்க்கையில நாங்க சந்திச்ச அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அண்ணியார் ஏதோ ஒரு கடைக்கு போய் சொன்னேன். அப்போ என்ன போய் சொன்னேன், இப்போ வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க, ஒரு வார்த்தை சொன்னேன், சும்மா தானே இருக்கீங்க, அப்படி போனீங்கன்னா ஒரு காலாறு நடந்து போயிட்டு இதை நீங்க வாங்கிட்டு வந்துடலாம்னு சொன்னாங்க. நீங்க சும்மா தானே இருக்கிறீங்கன்னு அந்த சொல்லு இருக்கு பாத்தீங்களா, அது அவர்களை தாக்கி அவர்களுக்கு கிட்டத்தட்ட நடுக்க வியாதி வரக்கூடியது. அது ஏதோ ஒரு வியாதி உள்ள கிடந்த வியாதி வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரண காரியம் தேவைப்பட்டது. அந்த ஒரு சொல், நீ சும்மா தான் இருக்கிறீங்கன்னா அதை போய் வாங்கிட்டு வந்தானே எனக்கும் உதவியா இருக்குமேன்னு சொன்னாங்க. நான் சும்மா தான் இருக்கப்போ நான் இதுவரைக்கும் கௌரவமா இருந்தேனே, இப்போ நான் சும்மா தான் இருக்கிறேன் என்று ஒரு மனத்தாக்கம் அவர்களுக்குள்ள இருந்து அது வெளிப்படுத்த இயலாது. அவர்களுக்கும் அதே மாதிரிதான். பெண்ணை கட்டி கொடுத்தாரு, 2 பையங்க வெளியூர்ல இருக்கிறாங்க, கணவனும் மனைவி தான். மனைவி கணவனுக்காகவும் கணவன் மனைவிக்காகவும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப எங்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நான் வாழ வாழ்க்கையில எனக்கும் நான் என் மனைவியை சார்ந்து நான் என்னை சார்ந்து என் மனைவி என்ற வாழ்க்கையில பரஸ்பரம் ஒருவருக்கொரு உறுதுணையாக உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருப்பதனால அவளுக்கு உதவ அவள் எனக்கு உதவ என்ற நிலை இருக்கும்போது பரஸ்பரம் ஒரு சந்தோஷமான வாழ்வு வாழ்ந்து கொடுக்கிறோம். அதனால அந்த ஏற்பட்ட தாக்கம் அவருக்கு கிட்டத்தட்ட பார்க்கின்சன் மாதிரி கைகள் தான் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அது மனப்பாதிப்பா என்னங்கிறது சொல்ல முடியல. ஒரு வேலையை சொல்லிட்டு அப்படியே கை கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே நடுக்கம் அவரு ஏதோ கொஞ்சம் இட்டுப்பட்டு கொஞ்சம் பலவேறு மருத்துவங்களுடைய ஆதரவுகளோட இருந்து 74 வயசு வரைக்கும் துன்பப்பட்டு வாழ்வுல மரணத்தானுங்க. வெற்றி தான் ஆகல, ஆனாலும் பய உணர்வோடு பார்க்கின்சனோட வாழ்ந்து நடைபெற்ற நிலையில் இருந்தது. அதனால நாம இந்த முதியோருக்கான பராமரிப்பை செய்கின்ற இதே நேரத்துல இவற்றையும் நம் வாழ்வின் பாடமாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நீங்க கல்வியில சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பலர் மிகவும் இளமையானவராக இருக்கிறேன். உங்களுக்கும் முதுமையான காலம் அப்படி திறந்து இருக்கு, எப்போனாலும் நீங்க அடையலாம். அதற்கு நீங்கள் இப்போதே உங்களை நீங்கள் தயார் பண்ணி கொள்ளுங்கள். நீங்களும் உங்களை பண்படுத்திக் கொள்ளுங்கள், பிறரையும் பண்படுத்துவதற்கு உறுதுணையாக இருங்கள். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழலாம். பின்னால வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோடு இணைந்து பயணிக்கும் போது என்னுடைய வாழ்வின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல செய்திகளை பகிர்ந்து தருகிறேன். அந்த முதியோர் பராமரிப்பு அந்த பணியில மிக சிறப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. பின்னால தேவைப்பட்டுன்னா அங்க மனம், புத்தி, சித்தம், அங்காரம் என்கிற மனதின் ஆழமான பகுதிகள், வாழ்வு நலவாழ்வு வாழ்வதற்கான அந்த தொன்மையான இலட்சியங்கள் காட்டுகின்ற நெறி, சித்தர்கள் காட்டுகின்ற நெறி என்று பலவற்றை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருந்தால் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும், உங்களால் இந்த உலகம் பயன்பெற வேண்டும், நீங்களும் பயன் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வகுப்புல கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை பகிர வாய்ப்பளித்த சித்தர்குண்டம் அகாடமி மற்றும் நம்முடைய டாக்டர் BS நடராஜன் அவர்களுக்கும் இதை சேர்ந்த மற்ற ஃபேக்கல்டிகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்து, வணக்கங்கள், நன்றிகளை சொல்லிவிட்டு அன்புடன் விடுவித்தேன். வாழ்க வாழ்க. ஓ டு மேடம், ராதா மேடம்.